ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் வாஷன் பைலட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் ஷோரூம் போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டோட பைக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்டார்ட் ஆகலையாம். இந்த அவன் தான் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு மேலே லேட்டு. வண்டியான்னு ஃபோன் பண்ணி தள்ளினே இருக்கிறான். ஸோ அவரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ வாக்கிங் சேனல் தான் வச்சுருக்காரு, கேபி மோட்டோ விலாகர்ன்ட்டு. நிறைய வீடியோவில் என் கூட வந்திருப்பான், போன வீடியோவில் என் கூட தான் வந்திருப்பான். அவனும் டியூக் தான் வச்சுருக்கான், பட் டியூக் 125. நம்மதில் நிறைய இது வாங்கினோம், பொருள்லாம் நிறைய வாங்கினோம். ஸோ அப்படியே காஞ்சிபுரம் போகணுன்னா அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அவங்க கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு நானும் கூட போகிறேன். ஐயோ சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்குதுங்க இந்த பையன். ஃபோன் பண்ணி தள்ளினே இருக்கிறான். இப்போ நான் டிஜே மைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி கேட்குதுன்னு தெரில. வயர்லெஸ் மைக்கு, அதுவும் மோட்டோ விலாகிங் செட்டப்பில். இது பாருங்க, வண்டி தான் வெளியே நிற்கிது. வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தான். என்ன ஆக போதோ. என்னப்பா பீச் காஸ்டியூமில் இருக்கிறான். வண்டி ஸ்டார்ட் ஆகுதா இல்லையாடா? எந்த சந்துக்கா? எனக்கு ரைட்டில் கிளியர் பண்ண முடியாதுல்ல, மறந்துட்டியா? ஏறு ஃபஸ்ட்டு கியரில் போட்டுக்கிறேன். எப்படி ஸ்டார்ட் ஆகுதா வண்டி? அடப்பாவி, அப்போ எனக்கு டோ பண்ண வராது. டேய், டோ பண்ணுற நீ அப்படின்ற. எனக்கு டோ பண்ண தெரியாது. அது பாரு, எனக்கு டோ பண்ண தெரியாது. நிஜமாக எனக்கு டோ பண்ண தெரியாதுடா. சரி, கொஞ்சமாவது புஷ் கொடு. ஸ்ட்ரென்த்து கிடையாதுடா லெஃப்ட் லெக்கில் யாருக்குமே. ரைட்டில் ராடு வச்சுக்கிறாங்கன்றான், கேட்க மாட்டேங்கிறான் கோயந்தான். நான் இதில் ஜாலியாக வரேன்டா. என்னடா பிரேக் இல்லை? சேம், அதுலேயும் முன்னாடி பிரேக் இல்லை. ஓகே ஓகே. ஆகுது லைட்டா. ஆகுது. இண்டிகேட்டர்லாம் எரியுதுடா. இண்டிகேட்டர் லைட்டெல்லாம் எரியுதுடா. டிஸ்பிளே லைட்டும் எரிஞ்சுதுடா. ஓகே. ரைட்டில் திரும்பி இல்லாமா? ரைட் லீக்கா? எந்த பக்கம்? ஓகே. நீ எதில் இருக்குது? நீ தானடா சொன்ன செகண்ட் கியரில் தான்டா இருக்குது. இப்போ தான் நியூட்ரல் பண்ணிக்கிறேன். எந்த பக்கம்னு சொல்லினே வா. எந்த பக்கம்? விடு. ஓகேடா, விட்றா. தள்ளாத. இப்போ விடு. சரிடா, நீ பக்கத்துலேயே வந்து நிற்கிறியாடா. எப்பட்றா? நம்ம மெயின் ரோட்டில் தள்ளி பார்ப்போம். தோஷித்தி அம்னை தோடுங்க. விடு, பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக விடு. விடு, ஃப்ரீயாக விடு. ஐயா வா.
அருட இது பிரச்சனைனா அதுக்கு மேலே அது பிரச்சனை. போட்டாச்சு. டேய் பறக்க விட்டுருவாடான்னு இருடா. இப்போ போட்டாச்சுடா. தள்ளு தள்ளு. ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சேடா. பெட்ரோல் பங்கா எங்கே போனா? Repare parara repare இல்லை பேக் பிரேக் ஸ்ட்ராங் ஆகுது. எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். 5000 ரூபா ஆகும். ஆயில் மாற்றணுமா? ஐட்லிங் நிற்குதுடா. ஆ 100 ரூபா போட்டால் போயிட்டு வந்துடுமா? 200 ரூபாய்க்கு போட்டால் போயிட்டு வந்துடும்னு நினைக்கிறேன். தெரிலடா. டே கணக்கு ஞாபகம் இல்லை. இது ஃப்ரீ ஃப்ளோ எக்ஸாஸ்ட் வர தெரியாது இப்போ கணக்கு. அதில் மீட்டரும் கிடையாது தெரியறதுக்கு. இது ஆஃப் ஆகிடுமே. டேய் எவ்வளோ அது? பல வருஷமாக தரக்குல. தருக்கு. யூடியூப்பில் போடுவேன். ப்ளஸ் எதனா எதில் நம்மளுக்கு எதனா சேஃப்டிக்கு தான். அதுக்கும் ப்ளஸ் சேஃப்டிக்கு தான். அந்த மாதிரி. ஆமாம். இப்போ வெளிநாட்டிலலாம் காரில் வச்சுருப்பாங்களே டேஷ் கேம் அந்த மாதிரி தான். ரொம்ப வருஷமாக ஆஸ்டியன் பைலட்டுன்னு. அதான் என் வண்டி. இது இல்லை. பீம் பீம் பீம். டேய் 100 ரூபாடா. இல்லை இல்லை அவந்து வண்டி இது. வேறு ஆளுக்கு தானே தெரியல. மைலேஜ் கொடுக்கும். ஸ்லோவாக போடா. போ. கை விட்டாரா?
யார் அவன் என்ஜாய் பண்ணுறான்டா, நீ போடா. அவ்வளோதான். அப்பா அந்த வண்டியில் இந்த வண்டி உட்காரத்துக்கு அப்படியே டோட்டலாக அது வேறு மாதிரி இருக்குது. எனக்கு என்னன்னு தெரில, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டோட்டலாக. என் வண்டியில் அந்த ஹேண்டில் பார் பிளேண்ட் க்ளீனாக தெரியுது, அது ஸ்ட்ரைட் ஆகுது. கொஞ்சம் ஹைட்டாக ஃபீல் ஆகுது. அவனே எல்லாருமே அதான் சொன்னாங்க, என்னடா உன் வண்டி ஹைட் ஆகுதுன்னா என் வண்டி கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. என்னன்னு தெரில, ரொம்ப நாள் கழிச்சு உட்காரனாலே இல்லை. பட் என் வண்டி வெயிட் ஆகுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம கேடிஎம் காஞ்சிபுரம் ஷோரூம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு அப்புறமா வரும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட பைக் லைன் அப் வச்சுருக்காங்க. அஸ்கோனா கூட இருக்குது இங்கே. ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூக் 390 இல்லை RC 390 வந்து ஒரு ரைட் ரிவ்யூ இல்லைனா ஷார்ட் ரிவ்யூ அதெல்லாம் போடலான்னு நினச்சா இங்கே ஸ்டாக்லேயே வர்றது இல்லையா. ஏன்னா ரொம்ப ரேராக சேல்ஸ் ஆகுது. ஸோ யாருன்னா வந்து கேட்டால் மட்டும்தான் வந்து இவங்க வந்து ஆர்டர் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா புதுசாக வந்து டியூக் 250, அதான் ஃப்ரண்ட்டில் அந்த 390 மாதிரி ஹெட்லைட் கொடுத்து அப்புறமா சைட் பேனல்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அது ABS மோடு ரைடிங் மோட்லாம் செக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டியூக் 125 பார்த்திங்கன்னா சர்வீஸ் விட்டாச்சு. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதில், கண்டிஷன்ஸ்லாம் எல்லாமே சொல்லியாச்சு. இன்னும் 5 டேஸில் வந்து வண்டி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூக் 125 ஓல்டு மாடலோட ரிவ்யூ நான் போட போகிறேன். ப்ளஸ் ஓனர்ஷிப் ரிவ்யூ. அவன் தான் ஓனர். கிட்டத்தட்ட 2019-18 எப்போ வாங்கினா. ஸோ ABS மாடல் அது ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ பழைய டியூக் நிறைய பேர் பார்த்திங்கன்னா செகண்ட் மார்க்கெட்டில் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வண்டி வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் என்னோட பழைய பிளேலிஸ்ட்லாம் கூட செக் பண்ணி பாருங்கள் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.